ஸோ ஹாய், நீங்கள் வந்து ஜென்ரலாகவே ஒல்லியாக இருக்கேன், பட் இந்த அப்டாமனில் இருக்க ஃபேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களா நீங்கள்? ஸோ நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம ரிசர்ச் எவிடன்ஸில் சொல்கிற மாதிரி இந்த ஒரு 5 யோகா வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 8 to 12 வீக்ஸில் இருந்துட்டு உங்களுக்கு அப்சல்யூட்டான இன்ச் லாஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். ஸோ இந்த 5 யோகாவை டெய்லி எம்டி ஸ்டமக்கில் மார்னிங்கும் ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வாங்க கன்சிஸ்டண்ட்டாக. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா புஜங்காசனா, கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்வதாசனா, மவுண்டெயின் போஸ். ஸோ தேர்ட் வந்து பிளாங்க் போஸ். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா தனுராசனா, பவ் போஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நவாசனா, போட் போஸ். ஸோ இந்த 5 போஸையுமே வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணிவிட்டு இல்லைனா எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது 20 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஸோ 10 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த போஸை ரிலீஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ஆசனாவையும் ஒரு போஸையும் நீங்கள் 3 டைம்ஸ் வந்து அகைன் ரிப்பீட்டேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு அப்சல்யூட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.